ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாக போகுது. 2025 ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 8 மாதம் கம்ப்ளீட் ஆகி 9வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 8 மாதத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அதற்கு காரணமே கிரகங்கள் தான். இந்த 8 மாதமும் கிரகங்கள் நம்மளை ஒரே மாதிரியே வைத்திருக்காது, ஆட்டி படைத்திருக்கோ. இந்த 8 மாத கிரகங்களுடைய இதை தொடர்ந்து 9வது மாதமும் கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடந்த 8 மாதத்தை போல் உங்களுக்கு இந்த மாதமும் அமையுமா, இல்லை இந்த மாதம் ஸ்பெஷலாக ஏதாவது அமையுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரக மாற்றங்கள் வலுவாக நடக்கிறதுனால தான் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரக மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 4 முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு எப்படி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குல்ல, இது ஒவ்வொரு டைமுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி ஆகும். அதன்படி செப்டம்பரில் 4 முக்கியமான கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறாங்க. இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு தீமைகளையும் ஏற்படுத்த போகுது. என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போகுதுங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் மாற போகிறாரு. அப்புறம் கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாயும் மாற போகிறாரு. அப்புறம் கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் மாற போகிறாரு. அப்புறம் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் மாறுறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்துமே செப்டம்பரில் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. இந்த மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வழங்க இருப்பதாக கணக்கிடப்படுது. அவங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் அபரிவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்க போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆடம்பரமும் வசதிகளும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சாதனைகள் எது செய்தாலும் இரட்டிப்பாகும். உங்களுக்கு மெயினாக இலக்குகள் அடையக்கூடிய முயற்சிகள் இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேகத்துக்கேற்ப முன்னேறுவீங்க. இந்த மாதத்தில் சில செல்வாக்கு மிக்கவர்களுடைய நட்புகள் கிடைக்கும். இந்த புதிய நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதே சமயம் இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரமும்
புகழும் தேடி வரப்போகுது. உங்களுடைய முதலீடுகள் வந்து எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய உறவுகளில் கூட சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவியாக அமையும். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றங்கள் நிகழும் என்று சொல்லலாம். ஸோ இது பொது பலனில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவான் கடகத்திலையும் சிம்மத்திலையும் பயிற்சி ஆகிறார். அப்புறம் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சந்திரன் ராசியில் ஆட்சி அதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள்ங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் வேலை, கல்வி தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். மெயினாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். உங்கள் பணிகளில் மும்மரமாக செயல்பட்டிங்கன்னா உங்கள் பணிகளில் வெற்றி வாகையை சூட முடியும். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தொழிலை தொடர்ந்து கல்வியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். கல்வியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கல்வி தொடர்பாக இருந்த தடைகள், பணப்பிரச்சனைகள் மொத்தமாக இந்த மாதம் தீரும். படிப்பில் ஒரு பக்கம் கவனம் செலுத்தினீங்கன்னா அதில் வெற்றி காண முடியும். இக்கட்டான சூழ்நிலையை கடந்து கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப செயல்படுவீங்க. ஸோ கல்வி தொடர்பாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். உங்கள் செயலுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் உங்களுடைய செயல்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுனால பாசிட்டிவாக செயல்படணும் என்பது குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. காதல் விஷயத்தில் துணையுடைய புரிதல் வந்து சிறப்பாக இருக்கும். அன்பு ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் துணையின் எண்ணங்களை மதித்து நடக்கணும். அந்த மதித்து நடக்கிறத நீங்கள் பண்ணாவே பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமையும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வரும் என்று சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தில் நிதிநிலை சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தணும். வருமானம் பெருக்க போராடணும். நிதி சவால்களை எதிர்கொள்ள திட்டமிட்டு செயல்படணும். இந்த மாதிரிலாம் பயங்கரமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதிநிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உடல்நலனை பொறுத்த வரைக்கும் அக்கறை தேவைப்படக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களில் சிலருக்கு இரத்த அழுத்தம், தோல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். இதெல்லாம் சந்திக்காமல் இருக்கணும்னா வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆக்சுவலி தினமுமே வந்து இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்காரங்க 108 முறை ஸ்ரீராம ஜெய என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட முழு பலன் இதுதான். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.